பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதாகமத்தில் ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஏன் பிரியமானவர்களே அசதியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது? பாருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆவியில் அனலா இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது அவர் வைராக்கிய வாஞ்சியா உங்களுக்குள் இந்த விண்ணப்பம் பண்ணுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர்கள் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு ஜெபிக்க முடியல, என்னால வேலைகள் செய்ய முடியல, நான் தூக்கம் வருது, களைப்பா இருக்குது என்று சொல்லி குடும்ப ஜெபம் செய்யாமல், கர்த்தரை ஆராதிக்காமல், வேதத்தை வாசிக்காமல் நீங்கள் படுத்து விடுவீர்கள். ஆனால் படுத்துக்கொண்டு பாருங்கள், மொபைல் பல மணிக்கூறு நேரம் நீங்கள் மொபைல் பார்த்து கொண்டிருப்பீர்கள், விடிய விடிய கூட மொபைல் பார்ப்பீர்கள், ஆனால் நீங்க ஜெபிக்க மாட்டீர்கள். அப்படி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நீங்கள் அவைத்து போடுவீர்கள் என்றால் அந்த ஆவியானவர் துக்கப்படுவார். உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இந்த மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிதான் உங்களுக்குள் அந்த பரிசுத்த வாசமா இருக்கிறார். உங்களையும் பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் சோர்வை களைத்து போட்டு விட்டு நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதா இருக்கும்படி சொல்லிக்கிறார். நீங்கள் அசதியா இருப்பீர்கள் என்றால் பிசாசானவன், சத்துருவானவன் எவனை விடுங்களாம் என்று வலைவீசி அழுகிறபடியா உங்களுடைய அந்த நேரத்தை, அந்த அசதி, அந்த சோர்வை, களைப்பை பார்த்து உங்களுக்குள் நுழைந்து உங்களை மட்டுமில்லாமல் உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சமாதானமும் கெட்டு போய்விடும். பெரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை, உங்க கணவரோட வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய சுகம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய ஆரோக்கியம், உங்க பலம், அதே மாதிரி உங்களுடைய சமாதானம், சந்தோஷம் எல்லாமே திருடப்பட்டு விடும். அதுதான் வேதம் தெளிவா சொல்லுது. ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. வீடை பூட்டி வச்சுட்டு ஜாக்கிரதையா இருங்கன்னு மனிதர்கள் சொல்லுவார்கள். திருடன் வீட்டுக்குள்ள வந்துருவான் என்று சொல்லி. இன்றைக்கு திருடனாகிய பொல்லாத ஆவி, பிசாசானவன் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையாமல் இருக்க வேண்டுமா? ஆவியை அவித்து போடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவரே பல மணி நேரம் அந்நிய பாஷைகளில் ஜெபிங்கள். பிரியமானவர்களே, வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்து கொண்டே அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கலாம், பாத்திரம் கழுகி கொண்டு அந்நிய பாஷைகளை ஜெபிக்கலாம், வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அந்நிய பாஷைகளை ஜெபிக்கலாம். தூங்கும் போது உங்களுடைய ஆத்மா விழித்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆவி எப்பொழுதும் உற்சாகமுள்ளதா இருக்கணும். அந்த ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். ஆவியில் அனல் உள்ளவர்களா இருங்கள். எப்படி நீங்கள் பரிசுத்தாவினவருக்கு இடம் கொடுத்து நீங்க வைராக்கிய வாஞ்சி அவரை விண்ணப்ப விட்டு கொடுக்கும் பொழுது அது யாருக்கு ஊழியம் செய்கிறீர்களாம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்குள் இருந்து பிதாவின் சித்தத்தின்படி பூமியில் மற்ற மனிதர்களுக்காக பரிசுத்தாவின் உங்களுக்குள் இருந்து விண்ணப்பம் பண்ண நீங்க விட்டு கொடுக்கும் போது உலகத்தின் எந்த திசையில எவ்வளவு தூரத்தில் அவர்கள் இருந்தாலும் உங்களுக்கு மூலம் அவர்கள் விடுதலை ஆவார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் இருதயத்தை நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் இருதயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள் ஆக பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த தேற்றரவாள ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க விட்டு கொடுங்கள். பிரியமானவர்களே, அசதியா இருக்குன்னு தூங்காதீங்க, அசதியா இருக்குன்னு மொபைல்லே இருந்து கொண்டிருக்காதீர்கள், உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பல மணி நேரம் மொபைல்ல படுத்து உட்கார்ந்து இருப்பீங்க, ஆனா அது அசதி வராது. தூங்காம விழித்திருந்து விழிச்சு இருந்து மொபைல் பார்த்து கொண்டிருப்பார்கள், அப்பெல்லாம் அசதி இருக்காது. ஜெபிக்க சொன்னா மட்டும் அசதி வந்துடும், ஆராதிக்க சொன்னா அசதி வந்துடும், முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க சொன்னா அசதியா இருக்கும், சோம்பலா இருக்கும், முழங்கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது என்று சொல்லுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவருக்கு உங்களிலிருந்து ஜெபிக்க வைராக்கியம் என்று விண்ணப்பம் பண்ண நீங்கள் உங்களை வெட்டு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க குடும்பத்திலும் அற்புத அதிசயங்களை காண்பீர்கள், வெளியிலும் அற்புத அதிசயங்களை காண்பீர்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். உங்க வீட்டுக்குள்ள திருடன் நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீங்க. திருடனை போல பிசாசானவன் வீட்டுக்குள்ள வந்துருவான், சரீரத்துக்குள்ள வந்துருவான். ஆவியில் அனல் உள்ளவர்களா இருங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தான், எல்லாருக்கும் தான் இந்த வார்த்தை. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியம் வந்து விண்ணப்பம் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you all. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ.